ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை ரேவதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாமுண்டி சீரியல் பார்த்தோம்னா கார்த்திகை வந்து அவங்க சொல்கிறாங்க, நாளைக்கு என் பொண்ணுக்கும் மருதுக்கும் நிச்சயத்து நடக்க போகுது, கண்டிப்பாக நீ வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகவும், இதனால் பார்த்தோம்னா கார்த்தி வந்து அதை பற்றி யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ இளையராஜா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன கார்த்தி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், இந்த மாதிரிக்கு நாளைக்கு ரேவதிக்கும் மருதுவுக்கும் நிச்சயார்த்தம்னு சொல்லிக்கிட்டு அத்தை வந்து என்கிட்ட இந்த மாதிரிக்கெலாம் சொல்லிட்டு போகிறாங்க. அப்படிங்கும்போது இதை கேட்டதுமே ராஜா வந்து பயங்கரமாக சாமுண்டி சீரியல் பற்றி திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. இவங்கெல்லாம் என்னத்தை சொல்கிறதுக்குன்னே தெரியல, உன்னுடைய மனைவிக்கு வேற ஒருத்தவங்க கூட கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு உங்ககிட்டே சொல்லிட்டு போகிறாங்களே, இவங்களுக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாது அப்படின்னு சொல்லவும், இப்போ நீ என்ன கார்த்தி பண்ண போகிற அப்படிங்கும்போது நாளைக்கு நான் போக போகிறேன் அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே ராஜா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன கார்த்தி சொல்லிட்டு இருக்கிற, நாளைக்கு நீ போக போறிய அப்படிங்கும்போது, ஆமாம் நாளைக்கு நான் போக போகிறேன் அப்படிங்கன்னு சொல்லவும், எப்படியாவது வந்து இந்த நிச்சயார்த்தத்தில் அந்த மோதிரம் மாத்துறதை பண்ண விடாமல் நான் தடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. என்னப்பா சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே ஆமாம் அப்படின்னு கார்த்தி சொல்லவும், அப்போ ராஜா வந்து சொல்கிறாங்க, உன் நிலமை வேறு யாருக்குமே வரக்கூடாதுப்பா, ரேவதி தங்கச்சிக்கு மட்டும் பழசெல்லாம் ஞாபகத்தில் இருந்துச்சுன்னா இப்படிலாம் உன்னுடைய மாமியார் வந்து சொல்லிட்டு போவாங்களா என்ன, அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணியிருக்க மாட்டா ரேவதி, ஆனால் ரேவதிக்கு பழசெல்லாம் மறந்தனால தானே இந்த மாதிரிலாம் அவங்க செஞ்சுட்டு போகிறாங்க, இவங்களுடைய ஆட்டத்துக்கு ஒரு அளவே இல்லாமல் போயிட்டுருக்குது, எப்போ தான் போய் முடிய போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து சாமுண்டி இந்த விஷயத்தை பற்றி வீட்டில் உள்ளவங்ககிட்ட சொல்லும் போது இதை கேட்டதுமே அவங்களும் இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இங்கே பாருங்கள் என் பொண்ணுக்கு ஒரு நல்லது செய்யணும்னு நான் ஆசைப்பட்றேன், அதுக்காக எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டேன், அதனால் என் பொண்ணுக்கு எது நல்லதோ அதை தான் செஞ்சிட்ருக்கிறேன், இதை தடுக்கிறதுக்கு உங்கள் யாருக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டுருவோம். அடுத்தது பார்த்தோம்னா அவங்க ராஜராஜனும் மயில்வாகனமும் கார்த்திக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும், அப்போ உடனே கார்த்தி வந்து சொல்கிறாங்க, ஏற்கனவே அத்தைக்கு நான் அந்த ஆஃபீஸில் நான் தான் எம்டிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க என்கிட்டயே வந்து சொல்லிட்டு போனாங்க, அது மட்டும் இல்லாமல் என்னைய வர சொல்லி இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது என்ன அக்கிரமம் நடந்துக்கிட்டு இருக்குது, இந்த அளவுக்கு இந்த சாமுண்டி பண்ணிட்டு இருக்காளா, இவ்வளோ சும்மாவே விடக்கூடாது அப்படின்ற ராஜராஜன் கோவத்தோடு இருக்கும்போது அப்போ கார்த்தி வந்து சொல்கிறாங்க, மாமா நீங்கள் எதுவுமே சொல்லாதீங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க. அப்படிங்கும்போது என்ன மாப்பிள்ள இவ போனா போதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம்னா இவ ரொம்ப ஓவராக தான் பண்ணிட்டு இருக்கிறா, அன்னைக்கு என்னன்னா வந்து ரேவதிக்கு மருதுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக போயிருக்கிறா, இன்னைக்கு என்னென்னா நிச்சயத்தை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு போகிறா, இவ மனசில் என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்கிறா, ஏற்கனவே கல்யாணம் ஆன ஒரு பொண்ணுக்கு திரும்பவும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காள, ரேவதிக்கு தான் பழசெல்லாம் மறந்து போச்சுது, ஆனால் நம்மளுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்க தானே செய்யுது, இந்த அக்கிரமங்கள் எல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு என்னால் முடியலப்பா, அதனால இதுக்கு நான் இப்பவுமே ஒரு முடிவு கட்ட போகிறேன். அப்படிங்கும்போது அப்போ வந்து ராஜராஜன் இப்படி கோபத்தோடு சொல்லவும் மயில்வாகனமும் சொல்கிறாங்க, ஆமாம் மாமா இதுக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். அப்படிங்கும்போது கார்த்தி வந்து தடுக்கிறாங்க, மாமா நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, இப்போ நம்ம ஏதாவது செய்ய போய் இது வந்து ரேவதியோட உயிருக்கு ஆபத்தாக வந்துடக்கூடாது, அதனால தானே நானும் அமைதியாக இருக்கிறேன். அப்படிங்கும்போது ஆமாம் மாப்பிள்ள அந்த ஒரு விஷயத்துக்காக தான் எல்லாருமே வாயை முடிக்கிட்டு அமைதியாக இருக்கிறோம், ஆனால் அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி இந்த சாமுண்டி இந்த அளவுக்கு போவான்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்தோடு திட்டிட்டு இருக்கவும், சரிங்க மாப்பிள்ள நாளைக்கு நீங்கள் வர போகிறீங்களான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் மாமா நான் கண்டிப்பாக வருவேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ இதெல்லாம் உங்கள் கண் முன்னாடி நடக்கிறத பார்க்கறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் மாப்பிள்ள, நீங்கள் வர வேண்டாம். அப்படிங்கும்போது இல்லை மாமா நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் நான் வருவேன் அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா ராஜராஜன் வந்து மயில்வாகனத்தில் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து சாமுண்டி வந்து ரொம்ப ஓவராக தான் ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறா, இதுக்கு என்ன மாப்பிள்ள பண்ணுறதுக்கு, நாளைக்கு வர சின்ன மாப்பிள்ள வாரன்னு சொல்லியிருக்கிறாரு, அவர் கண் முன்னாடியே ரேவதியும் மருதும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிரத்தை மாட்டிக்கிடும் போது அவருடைய மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்படும், அதனால தானே வேணும்னே சாமுண்டி வர சொல்லியிருக்கிறா, அதனால தான் மாப்பிள்ள வர வேண்டான்னு சொன்னோம்னா மாப்பிள்ளையும் வரன்னு சொல்லியிருக்கிறாரு, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல. அப்படிங்கவும் அப்போ மயில்வாகனம் வந்து சொல்கிறாங்க, மாமா நீங்கள் கவலைப்படாதீங்க, எப்படியாவது இதை நம்ம வந்து தடுத்து நிறுத்த முடியாது, ஆனால் ரேவதி வந்து இந்த மருதுவுக்கு கையில் மோதிரத்தை போட விடாமல் நம்ம எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். அப்படிங்கும்போது அது நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்மளால் எப்படி முடியும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அதுதான் மாமா தெரியல, ஆனால் கண்டிப்பாக வந்து இது நடக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா ரேவதி கிட்ட வந்து சாமுண்டி வந்து சொல்கிறாங்க, ரேவதி இங்கே பாரு உனக்கு என்ன வேணாலும் கேளுமா. அப்படிங்கும்போது அம்மா எனக்காக நீங்கள் எல்லாமே செஞ்சுட்டு இருக்கும்போது எனக்கு என்னம்மா வேணும், எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அப்படிங்கவும் சரிதான் ரேவதி அம்மா உன் நல்லதுக்காக தான் எல்லாமே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ரேவதி சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரேவதி ரூமில் இருக்கும்போது ரோஹிணியும் சுவாதியும் வராங்க. அப்போ ரோஹிணி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன ரேவதி அம்மா திடீர்னு இந்த நிச்சயார்த்தத்தை பண்ணணும்னு சொன்னாங்க, ஆனால் நீ எதுவுமே கேட்காம அமைதியாக இருந்துட்டு அப்படிங்கும்போது அம்மா எல்லாமே பண்ணாக்கி அதில் கண்டிப்பாக ஒரு காரணம் இல்லாமல் இருக்காது, அதனால தான் நானும் எதுவும் கேட்டுக்கிடலை. அப்படிங்கும்போது சரி ரேவதி உண்மையிலேயே உனக்கு இந்த நிச்சயார்த்தத்தில் சம்மதமானு சொல்லி கேட்கும்போது அம்மாவோட இஷ்டம் என்னதோ அதுதான் என்னோட இஷ்டம். அப்படிங்கும்போது நான் உன்னுடைய இதை
விருப்பத்தை கேட்டுட்டு இருந்தா நீ அம்மாவோட விருப்பம்னு சொல்லிட்டு இருக்கிறியே, உண்மையை சொல்லு, உனக்கு உண்மையில் இந்த மருதுவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இஷ்டமா அப்படின்னு ரோஹிணி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ வந்து ரேவதி பார்த்தோம்னா எதை பற்றியே யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இவள் யோசனை பண்ணுறதை பார்த்தாக்கி இவளுக்கு மருதுவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சுத்தமாக இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கவும் அப்போ வந்து ரோஹிணி திரும்பவும் ரேவதி கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க. ரேவதி, உனக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதம் இல்லை அப்படிங்கும்போது இல்லை, கார்த்தி ரொம்ப நல்லவர், கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி தான் நானும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கவும் இதை கேட்டதுமே அப்போது நீ கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் நீ சரின்னு சொன்னி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அப்படிங்கிறாங்க. அவர் தானே கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ ஆக மொத்தத்தில் நீ கார்த்தியை தான் நீ விரும்புகிறே தவிர இவனை நீ விரும்பவே இல்லை. கார்த்திக்கிட்ட நீ ஃபோனில் பேசிகிட்டு இருந்திருக்கிற, அதை வச்சு தான் நீ இவனை கார்த்தின்னு சொல்லி நினச்ச. ஆனால் உண்மையிலே கார்த்தி வந்து உன்னுடைய எம்டியாக இருக்கிறாரு, அவர் தான் கார்த்தி, அவர் தான் உன்னுடைய கணவரும் கூட. அப்போ ஆக மொத்தத்தில் உன் மனசில் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கிறது கார்த்தி மட்டும்தான், இந்த மருது கிடையாது. ஆனால் விஷயம் தெரியாமல் நீயும் வந்து அந்த ஒன்றுக்காக தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நீ சம்மதம் சொல்லியிருக்கிற அப்படின்னு சொல்லி நினைக்கவும் அப்போ ரேவதி சொல்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் என் கல்யாணத்தினால இந்த 2 குடும்பமும் வேற ஒன்று சேரப்போகுது, அதையும் நினச்சி தான் நான் அந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னேன் அப்படிங்கவும் அப்போ ஆக மொத்தத்தில் வந்து நீ இதுக்காக தான் நீ கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லியிருக்கிறதே தவிர மற்றபடி இந்த மருதுவை நீ விரும்பவே இல்லைன்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரோஹிணி நினைக்கவும் அடுத்த நாள் ஆனதுன்னு பார்த்தோம்னா பந்தக்கால் ஃபங்க்ஷனுக்காக எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கவும் அப்போ வந்து ஐயர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னம்மா பந்தக்கால் ஃபங்க்ஷனுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டீங்களா, ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு முக்கியமான ஒரு நபர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே யாருமா அப்படின்னு ரேவதி கேட்டுட்டு இருக்கவும் கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது யார் இவன் வந்து காத்துட்டு இருக்கிறான்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து கார்ல வந்து இறங்குறாங்க. ஓ வந்துட்டாரு, நான் யாருக்காக காத்துட்டு இருந்தேனோ அவரே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ ரேவதி வந்து சாம்பிஸ்ரீ கிட்ட சொல்றாங்க, அம்மா இவரை தான் நீ வந்து அதாவது எம்டிக்காக தான் நீ காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா ரேவதி, உன் எம்டியை நான் நேற்றுக்கு வந்து நான் அழைச்சிட்டு வந்தோம்ல, அவருக்காக தான் வெயிட் பண்ண சொன்னேன் அப்படிங்கவும் அப்போ ராஜராஜனும் மயில்வாகனும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அந்த அத்தைக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தாக்கி கார்த்திக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரிக்கு பந்தக்கால் ஃபங்க்ஷனை வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு கார்த்திக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அவர் மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்படுங்கிறத நினைச்சு தானே இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வந்து ராஜராஜன் வந்து இந்த சாம்பிஸ்ரீ ஆட்டத்துக்கு அளவு இல்லாமல் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ கார்த்தி வரவும் உடனே வந்து எல்லாருமே எம்டி வாங்க அப்படிங்கிற மாதிரிக்கே வந்து கூப்பிடும்போது அப்போ வந்து ரேவதியும் உடனே வராங்க. சார், உங்களுடைய பிஸியான டைம்ல என்னுடைய நிச்சயார்த்தத்துக்கு நீங்க வந்திருக்கீங்களா, உண்மையிலே எனக்கு சந்தோஷமா இருக்குது, வாங்க சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போகவும் அப்போ சாமுண்டீஸ்வரர் சொல்கிறாங்க, உங்களுக்காக தான் நாங்கள் காத்துட்டு இருந்தேன், என்ன இருந்தாலும் சரி தான், ரேவதியோட எம்டி இல்லையா நீங்கள், உங்கள் கண் முன்னாடி தானே இந்த ஃபங்க்ஷன் நடக்கணும், அதுக்காக தான் நான் வெயிட் பண்ண வச்சேன் அப்படின்னு சொல்லவும் இப்போ கார்த்தி வந்து அப்படியே சாமுண்டீஸ்வரியை பார்த்து அவங்க மறைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் அது வெளிக்காட்டிக்காமல் அவங்க சிரிச்ச மாதிரிக்கு வரவும் அடுத்து பார்த்தோம்னா பந்தக்கால் ஃபங்க்ஷனை இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. உடனே பந்தக்கால் ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியுது. அப்போ உடனே சாமுண்டீஸ்வரி வந்து அவங்க கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, எங்கள் பாரு கார்த்தி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நிச்சயார்த்தம் நடக்க போகுது, அதில் ரேவதி மருதுவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிரம் மாற்ற போகிறாங்க, அதையும் நீ கண்குளிராக பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லவும் இப்போ ராஜராஜனும் மயில்வாகனமும் வராங்க. பார்த்தீங்களா மாப்பிள்ள, உங்களை வேணும்னே வெறுப்பத்துக்காக இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருக்கிறா, சுத்தமாக எங்களுக்கு இதில் விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ கார்த்தி வந்து ஒன்று நீங்கள் கவலைப்படாதீங்க, உள்ளே போங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ வந்து பந்தக்கால் வந்து கீழே விழுற மாதிரிக்கு போகவும் அப்போ ரேவதி பார்த்துக்கிட்டு ஓடோடி வராங்க. பார்க்கும்போது கார்த்தி வந்து அந்த பந்தக்காலை பிடிக்கும்போது ரேவதி 2 பேருமே சேர்ந்து அதை பிடிச்சிருந்தாங்க. பிடிச்சதுமே உடனே வந்து ஐயோ நல்ல வேலை வந்து இவர் பிடிச்சாரு, அது மட்டும் இல்லைன்னா பந்தக்கால் கீழெல்லாம் விழுந்திருக்கும், ஏதோ அபசகுணமாக இருக்குது அப்படின்னு வந்து ஐயர் சொல்லவே இது கேட்டதுமே சாம்பிஸ்ரீ அப்படியே எரிச்சலோடு இருக்கிறாங்க. அப்போ ராஜராஜன், மயில்வாகன், ரோஹிணி, சுவாதி இவங்க 4 பேரும் வந்து ஆமாம் இந்த கல்யாணத்தில் இது ஒன்று தான் குறைச்சலாக இருக்குது, இப்போமே அபசகுணமாக தெரியுதா இந்த பந்தக்கால் கீழே விழுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா கார்த்தியும் ரேவதியும் வந்து அவங்க கையாலே அந்த பந்தக்காலை வந்து வைக்கவும் உடனே வந்து அவங்க ஐயர் வந்து சொல்கிறாங்க, நல்ல வேலை இவர் மட்டும் வந்து இந்த பந்தக்காலை பிடிக்கலைன்னா கீழே விழுந்திருக்கும், அவங்க 2 கையாலேயே வைக்கிறாங்க, உண்மையை சொல்லப்போனால் அந்த பந்தக்காலை பொண்ணு மாப்பிள்ளை கையால் தான் வைக்கணும், ஆனால் மாப்பிள்ளை தான் ஃபோன் பேசிட்டு இருந்தனால வரலையே, ஆனால் இவங்க 2 கையால் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே சாம்பிஸ்ரீ அப்படியே பதறி போய் நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ இதை கேட்டுட்டு இருக்கிற அவங்க மயில்வாகன் வந்து சொல்கிறாங்க, பார்த்தீங்களா மாமா, அவர் சொல்கிறத கேட்டிங்களா, யாருக்கு கல்யாணம் நடக்க போதோ அவங்க கையால் தான் வந்து இந்த பந்தக்கால் ஃபங்க்ஷனை வைக்கணுமா, ஆக மொத்தத்தில் அந்த மருது பையனால் வைக்க முடியல, ஆனால் நம்ம கார்த்தி ரேவதி அவங்க கையால் தான் இந்த பந்தக்காலை வச்சுருக்கிறாங்க, அப்போ உங்களுக்கு தெரியலையா இவங்க 2 பேருக்கு தான் வந்து திரும்பவும் இன்னொரு தடவை கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது கிட்டதுமே அவங்க ராஜராஜன் சொல்கிறாங்க, மாப்பிள்ளை நீங்கள் சொல்லும் போதே சந்தோஷமாக இருக்குது, இதே மாதிரி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து நிச்சயார்த்தம் நடக்க போகுது. அப்போ மருது அவங்க ரேவதி கையில் அவங்க மோதிரத்தை கொடுக்கவும் உடனே வந்து ரேவதி பார்த்தோம்னா அவங்க மருது கையில் மோதிரத்தை போடாமல் அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ சாம்பிஸ்ரீ சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன ரேவதி என்ன பார்த்துட்டு இருக்கிற, மாப்பிள்ளை கையில் மோதிரத்தை போட்டு விடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே ராஜராஜனும் மயில்வாகனமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க பார்த்துட்டு அப்படியே கையசைக்கிறாங்க.
அப்போ உடனே பார்த்தோம்னா மயில்வாகனம் வந்து கார்த்தி நீ அங்கே வாங்க எம்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பக்கத்தில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதாவது மருது நிற்கிற இடத்துக்கு பக்கத்தில் அவங்க கார்த்தியை அழைச்சிட்டு போகவும் அப்போ பார்த்தோம்னா வந்து ரேவதி வந்து மருது விரல்ல மோதிரம் போட்டதுக்காக போகும்போது அவங்க மயில் வாகனம் வந்து அப்படியே அவங்கள கீழே வந்து தள்ளி விடுற மாதிரி இருக்கிறாங்க. இதனால மருது பார்த்தோம்னா அவங்க கால் ஸ்லிப்பாகி கீழே விழுறதுக்காக போகும்போது அப்போ கரெக்டான இடத்துல ரேவதி அவங்க விரல்ல மோதிரம் போடுறதுக்கு பதில் அவங்க கார்த்திக் கையில் வந்து மோதிரத்தை போட்டு விட்டுருந்தாங்க. இதை கொஞ்சமாக எதிர்பார்க்காத அப்படியே பதறி போய் நின்றுட்டு இருக்கிறாங்க சாமுண்டீஸ்வரியும் சூரியகலாவும் மருதுவும். உடனே வந்து பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி வந்து ரேவதி அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் இப்போ ரேவதி வந்து ஐயோ என்னது அவர் கையில் மோதிரத்தை போடுறது பேர் நம்ம எம்டி கையில் போட்டு விட்டுட்டோம்னு சொல்லிக்கிட்டு அவங்க அப்படி இருக்கவும் உடனே வந்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து அந்த மோதிரத்தை அப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சாமுண்டீஸ்வரிக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல. இதை வந்து எல்லாமே பிளான் பண்ணி பண்ணுன அவங்க மயில் வாகனம் வந்து நம்ம நினைச்ச மாதிரிக்கே வந்து ரேவதி கார்த்தி மாப்பிள்ளை கையில் வந்து மோதிரத்தை போட்டு விட்டுட்டான்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. இப்படி அடுத்தது பார்த்தோம்னா நிச்சயார்த்தம் இவங்க 2 பேருக்கு தான் நடக்கிற மாதிரி இருந்தது. அதனால இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க. அவங்க போட்ட திட்டம் எல்லாமே வந்து பாலா போச்சுது. ஏன்னா பந்தக்காலையும் வந்து பார்த்தோம்னா கார்த்தி அவங்க ரேவதி 2 பேர் கையால தான் வைக்கிறாங்க. அதே மாதிரிக்கு பார்த்தோம்னா ரேவதி வந்து நிச்சயார்த்த மோதிரத்தை கார்த்தி விரல போட்டு விட்டுருந்தாங்க. இதை கொஞ்சமா எதிர்பார்க்காத சாமுண்டீஸ்வரி பதறிப்போய் இருக்கவும் இதை பார்த்துட்டு இருக்கிற சூரியகலா வந்து அத்தை என்னது இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.